உறவுகளுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் என்ன செய்ய போகிறது என்று சில அரசியல் கட்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 2010 தோற்றுவிக்கப்படுகிற போதே தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி என்ன திட்டங்களை கொண்டு வரப் போகிறது, எதை நோக்கி பயணிக்கப் போகிறது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு கட்சியும் எப்படிப்பட்ட ஒரு வரைவு திட்டத்தை வழங்கியதே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாமே உங்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொன்னார்களே தவிர வரைவு மக்கள் எப்படி வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. வரைவு திட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதற்குத்தான் நாமெல்லாம் இருக்கிறோம். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைகிற போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி சொன்ன திட்டங்கள் எல்லாம் ஒதுக்கப்படும், செயல்படுத்தப்படும். மலைகளின் மாநாடு நடத்தினார், என்ன மலைகளுடன் பேசினார் என்று கேட்டார். முட்டாள்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். மலைகளில் பொழிகின்ற மழை நீர் நமக்கு குடிநீராக, கடலை பார்த்து மாநாடு நடத்துகிறவையே என்று கேட்டார்கள். கடல் தாய் உனக்கு உணவு வழங்கவில்லையா? கடலோடு எத்தனை ஆண்டு காலம் அதை வைத்து உயிர் பிழைத்திருக்கிறார். எங்கள் அண்ணன் சீமானை தவிர மலைகளை பற்றியோ நதிகளை பற்றியோ கடலை பற்றியோ சிந்தித்த எந்த ஒரு அரசியல் தலைவனும் இல்லை. எங்களுடைய முன்னோடி அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய செயல் திட்டங்கள், எங்களுடைய நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கிற போது அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அத்தனை அந்த மைதானத்தில் இருக்கின்ற கழிவுகளை அள்ளி சென்று ஒரு இடத்தில் போடுகின்ற போது அங்கு ஒரு ஒழுக்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அது அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நிகழ்வுகளில் எவ்வளவு கழிவுகள் உலகை மாசுபடுத்து தமிழகத்தை மாசுபடுத்துகின்ற அத்தனை வேலைகளையும் செய்வார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வில் ஒரு கழிவு கிடக்காது. அவ்வளவு ஒழுக்கமாக ஒரு இராணுவ கட்டுப்பாடோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. மலைகளில் மாடுகளை நம்முடைய செல்வங்கள், அந்த செல்வங்களை மேய்ச்சலுக்கு விடுவதற்கு ஒரு போராட்டம். என்ன போராட்டம் என்கின்றார்? ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு இருந்தது என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் வளமாக வாழ்வார். அதற்காகத்தான் நம் சீமான் மலைகளில் மாடு மேய்க்கும் போராட்டத்தை கொண்டுவார். பனை மரத்தில் ஏறி கல் இறக்கினார். அதற்கு பிறகு அந்த தொழிலாளர்களுக்கு போலீஸ் தொந்தரவே இல்லை. வழக்கை போட்டுப்பார் என்று சொன்னார். போட்டார்களா? இன்றைய தினம் நாங்கள் வாக்கு சேகரித்து இந்த இலங்கைக்குளம் கிராமத்தில் போகின்ற போது எல்லா பகுதிகளிலும் திட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது, அதில் களவாடப்பட்டிருக்கிறது. நம்முடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மாட மாளிகை கோபுரங்களில் தான் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற போது நான் உங்களுக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்கின்ற எம்எல்ஏ எம்பிக்கள் மீண்டும் கிராமத்துக்கு வருவதில்லை. இந்த இலங்கை குளத்தில் எவ்வளவு பெரிய அவலம் இருப்பதை
கண்கூடா பார்க்கிற போது தண்ணீர் தான் வரும். ஏதிலெல்லாம் எப்படி நடக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. குண்டு குழியோட கிடையாது, பூரா கற்களால், பூரா கற்கள் தான். எப்படி இந்த திராவிட பண்டிகைகளில் இருந்து 1000 மணிகளை வாங்கிக் கொண்டு ஓட்டு செலுத்துகிறீர்கள்? அவன் சட்டை பிடித்து கேட்க வேண்டாமா? நல்ல குடிநீர் கொடு, நல்ல சாலையை கொடு. வீட்டு வரி வசூலிக்கிறானா? வீட்டு வரி வசூலிக்கிறான். இப்ப எல்லாம் அந்த திராவிட பண்டிகைகளினுடைய ஆன்லைன் மூலம் செலுத்தக்கூடிய வரிமுறையை கொண்டு வந்திருக்கிறான். அவனுக்கு சம்பாதித்துக் கொண்டுதான் போய்கிட்டு இருக்கான். ஆனால் ரோடுகளை போடுவதில்லை, வார்கால்களை பராமரிப்பதில்லை, குப்பைகளை நிலை செய்வதில்லை. கிராமங்களில் இவ்வளவு அவலம் இருக்கின்ற போது இந்த திராவிட கட்சிகளை வேறெடுத்தால்தான் நிச்சயமாக கிராமங்கள் வாழும். கிராமங்கள் வாழ்ந்தால்தான் நகரம் வாழும், நாடு வாழும். அந்த ஒரு சூழ்நிலையை நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் தர முடியும். வேறு எந்த கட்சியாலும் தர முடியாது. ஒரே ஒரு தடவை எங்களிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள். அந்த மாபெரும் தலைவர்களுடைய ராணுவ கட்டுப்பாட்டில் தமிழகம் எப்படி திளைக்கப் போகிறது என்பதை பார். இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தமிழை அழிப்பதற்காக 1989 ஆங்கிலம் கலந்து பேசு, ஆங்கிலம் பேசினால் வெளிநாடுகளில் வாழலாம் என்று ஏமாற்றினான். அந்த ஏமாற்றுக்கு நம்ம பிள்ளைகளெல்லாம் ஆங்கிலம் படிப்பதற்காக ஆங்கில மீடிய பள்ளிகளை நாடி சென்றிருக்கிறோம். தமிழை போல் உலகில் எந்த மொழியும் இல்லை. தமிழின் ஒரு உச்சரிப்புக்கு ஈடு இணையில்லை எந்த மொழியும். அதை இந்த திராவிட பன்றிகள் தமிழை படிக்காதே, தமிழை அழிப்பதற்கான வேலைகளைத்தான் செய்தாரே தவிர கட்டாய தமிழ் என்று எங்கேயும் கொண்டு வரவில்லை. 1 முதல் 3 வரை தமிழ் கட்டாயம் என்று 1967 முன்னால் இருந்தது. அன்றைய தினம் நாம் படித்து போகவில்லையா? ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் படித்து விஞ்ஞானி ஆகலையா? தமிழில் படித்தவன் குறைந்தவனா? வெளியே சென்று விட்டான். தூய தமிழில் பேசுவதற்கு யாராலும் முடியவில்லை. தூய தமிழில் பேசிப்பார்கள். தமிழ் பேசும் படித்து பாருங்கள். அவை பாட்டியினுடைய ஆத்திசூடி படி, பெரிய புராணம், இத்தனை புறநானூறு, இத்தனை காப்பியங்களை கொண்டது. இந்த திராவிட மாடல் அரசு தமிழர்களை படிக்க வைத்தோம் என்று சொல்லுகின்றார். கேவலம் கெட்டது இல்லை. தமிழன் பொருத்தம்தான் உலகத்துக்கு கல்வி கொடுத்திருக்கிறார். உலகிலேயே தமிழில் இருந்துதான் ஏழு ஆங்கிலத்துக்கு அதிகமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறது. நாம் தமிழருக்கு ஆட்சி அமைகிற போதுதான் தமிழ் வாழும். தமிழன் வாழ்வான். பல்வேறு இனக்குழுக்களில் இருந்தாலும் கூட தமிழன் ஒருத்தன் மட்டும்தான் வாழும். உலகத்தை கடன் கொடுத்திருக்கிறார், அறிவை கடன் கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் ஒளி அடைந்தது, செல்வம், தமிழர்களுடைய செல்வம் அடைந்தது. காட்டுக்குள் மாடை மேய்க்க செல்லாது என்று நம்முடைய செல்வம் எல்லாம் மாடுகள். இத்தனை இதையும் கபலீகரம் செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முயற்சி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் தானே வாழ்ந்தார்களே தவிர தமிழர்கள் யாராவது வாழ்ந்தார்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. உனக்கு போடுவது 1000 மைல் இலவச பஸ், 1000 ரூபாய். இப்ப வருகிறானே விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து இருக்கான். 1000 ரூபாய் உடனே விடு.
1000 உடனே கொடு அப்படிங்கிற அப்ளிகேஷன் கொடுத்து உடனே சாங்ஷன் பண்ணு. பிச்சைக்காரன் தமிழர்கள். யார் கேட்டா? உன்னிடம் 1000 500 கேட்பதற்கு நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா? நாங்கள் பிச்சைக்காரர் அல்ல, நாங்கள் பிச்சை பொறுப்பு. நாங்கள் பிச்சை போட்டவர்கள்.